Hello guys, welcome back to Dark Zone Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி பிரீமியர் லீக் ஒன்றும் இல்லை, ஆர்சிபிஎல் தான் விளையாட போகிறோம். வாங்க, என்ன தான் முடிய போகுதுனாலும் நம்ம அதில் எல்லாத்தையும் லாஸ்ட்டாக தானே அப்லோட் பண்ணுறோம். எடுக்கிறது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரியல் கிரிக்கெட் 25 இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் வந்துச்சு, V6 அப்டேட்டு. சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஓகே, நம்மளுக்கு இன்னும் ஒரு சேனல் இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டே சஃபில் தமிழ் கேமிங். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டார்க் ஜோன் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மும்பை இந்தியன்ஸ் சூஸ் டு பவுலர். என்னையா நீங்கள்? ஓகே, அப்போ என்னமோ ஆயிடுச்சு. ஓகே, அந்த பின்னாடி போடுற பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது. யார் ஜெயிக்கிறாரு அப்படின்றாரு, ரெண்டு பேருக்கும் நடுவில் கையை காமிக்கிறாரு. ஓகே, நம்ம தான் சூஸ் டு பவுல். அப்போ தானே ஆட்டோ ப்ளே போட முடியும். ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன் த டாஸ் அண்ட் சூஸ் டு பவுல். நம்ம சேசிங்கில் களத்தை இறங்கியிருக்கோங்க. ஏம்மா தீஷாவா இல்லை கலீல் அஹ்மத் தானே இப்போ ஃபஸ்ட்டு போடுவார். கலீல் அஹ்மது யாரும் பார்ப்போம். ஓகே, ஆட்டோ ப்ளே போட்டுட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, 20 ஓவருக்கு 169க்கு 4 விக்கெட் போயிருக்கு. 170 நம்மளுக்கு டார்கெட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓகே, பட்டேலும் ஆயுஷ் மாத்ரேவும் இறங்கியிருக்காங்க மேட்சுக்குள். ஓகே, உருவில் பட்டேல் தானே அவர் பேர். பேரை கூட முழுசாக போட மாட்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் என்ன நடக்குதுன்றதை தான் பார்க்கணும். பும்ரா பவுலர் போட்ட பந்தை தூக்கி கட்டாசி இருக்காரு. பந்து 6 லைனுக்கு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி 6 லைன் காமிச்சிருக்காருங்க பட்டேல். நான் தான் இங்கே மாதிரி மறுபடி போட்ட பந்து இது மேக்ஸிமம் பந்து 6 தான். சரியான அடியாக அடிச்சிருக்காருங்க. ஓகே, இது ஒரு ஃபுல் டாஸ் பால். இது ஒரு டாஸ்னா தூக்கி அடிப்பேன்னு 6 லைன் கடிச்சிருக்காரு. கோ டு த பால், தி 6 லைன். ரோஹித் சர்மா ஃபேஸ் கட்டனா நல்லா ரியலிஸ்டிக்காகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, பால் இது மிஸ் ஆகல. 6ன்றதை பார்ப்போம். இதுவும் ஒரு ஷார்ட் 6 தான். வேற மாதிரி ஷார்ட் ஆடிக்கிட்டு இருக்காருங்க பட்டேல். தூக்கி 6 அடிக்கிறாரு. ஒரு 4 கூட அடிக்க மாட்டுறாரு. இதான் இங்கே பிரச்சனையா என்ன? மறுபடியும் தூக்கி 6 லைன் காமிச்சிருக்காரு பந்தை. பால் ஃபுல்லாக 6 லைன் இங்கே பறக்குதுங்க. இது ஒரு 5வது பால். இது ஒரு ஹேட்ரிக்காக இருக்குமா இல்லையான்றதை பார்ப்போமா? ஆஹா, மிஸ்ஸா இல்லை 6 ஹேட்ரிக்குங்க. தொடர்ந்து 6 பால் 6 6 அடிச்சிருக்காருங்க பட்டேல். வேற மாதிரி எல்லா பந்துகள் ஃபுல்லாக 6 லைனுக்கு தான் பறந்துருக்கு. ஓகே, ஆயுஷ் மாத்ரே மிகப்பெரிய பேட்ஸ்மேன்னு சொல்லலாம். ஓகே, ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்டுன்னு என்னமோ வந்துச்சு. ஓகே, இந்த பந்து ஆயுஷ் மாத்ரே இப்போ தாங்க மிஸ் பார்க்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயுஷ் மாத்ரே அடி நடிப்பார், ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, அச்சாரில் சொன்ன மாதிரியே தூக்கி ஸ்ட்ரைட்டில் 6க்கு பறக்க விட்டுருக்காரு பந்து ஆயுஷ் மாத்ரே. ஓகே, பந்து என்ன இவ்வளோ ஈஸியாக அடிச்சிட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்கு. மிஸ்ஸுங்க, ஸ்ட்ரைட் பால் மிஸ் ஆயிருக்கு ஆயுஷ் மாத்ரே கிட்ட இருந்து. ஓஹோ, இந்த பந்து என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். அடிச்சிருக்காரு பந்து ஸ்ட்ரைட்டாக 6 லைனுக்கு பறந்துருக்கு. ஓகே, இது ஒரு 6 தான் சொல்லி ஆகணும். பந்தெல்லாம் தூக்கி கடாசிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணி.
இது ஒரு ஃபுல் டாஸ் பால். இது ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டெல்லாம் மிஸ் ஆகுது, என்னன்னு தெரியல. பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, ஆஹா, இதுவும் ஒரு மிஸ் பால். நோ ப்ராப்ளம். ஒரு ஆடுக்குள்ளே 3 ஆடை பார்க்க முடியும்னா நீங்கள் இப்போ பார்க்குற ஆடை தான் பார்க்க முடியும். ஏன் அங்கே தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக் டைம் அவுட்லாம் வராதோ? ஓகே, உர்வில் பட்டேல் இவர்கிட்ட இருந்து ஒரு மிஸ் பால் எதிர்பார்க்க முடிஞ்சிச்சு. நோ ப்ராப்ளம். ஜஸ்பிரீத் பும்ரா இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, பாலா. ஓஹா, மறுபடியும் ஒரு மிஸ்ஸுங்க. ஜஸ்பிரீத் பும்ரா வேற மாதிரியான பால் போடுறாரு. போன தடவைனா 36 ரன் கொடுத்தாரு ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த தடவை ஆஹா, இதுவும் ஒரு லா. என்ன ஒரு மிஸ்ஸு. ஓகே, சிஎஸ்கே டீம் பார்க்குது. ஒரு மிஸ்ஸை எதிர்பார்க்க முடியுது. ஓகே, ஸ்ட்ரைட்டு. ஆஹா, ரன் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைவா. ஓகே, ரீச் ஆயிருக்காங்கங்க. ஜஸ்பிரீத் பும்ரா பாலை வெறித்தனமாக போட்டுக்கிட்டு இருக்காரு. பந்துதான். ஓகே, ஃபர்ஸ்ட் பவுன்சர்னு சொல்கிறாரு அம்பையர். ஒரு ரன் தான் கொடுத்துருக்காருங்க. இந்த மாதிரி பால் போட்டுட்ருக்காரு போல். தன்னர் அடிக்கிறாரு பேட்ஸ்மேன் சார். அங்கே பாருங்க, ஜஸ்பிரீத் பும்ரா 150 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டிருக்காரு லாஸ்ட் பால். ஓகே, மிஸ்ஸு. அட்சே போட்டாங்க. 102 பாலுக்கு 121 ரன் தான் மேட்ச் ஜெயிக்க தேவையே. ஓகே, பார்ப்போம். கொண்டு வந்திருக்காங்க. யார், பட்டேலா? இதுவும் ஒரு ஜஸ்ட் மிஸ்டு பால் தான் சொல்லி ஆகணும். வேறு மாதிரியான மிஸ் இப்போ கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். ஆஹா, ஸ்டம்ப்பு தெரிச்சு போச்சு. நோ ப்ராப்ளம். சிவம் டூபே இறங்கியிருக்காரு. ஓகே, சிவம் டூபே பேட் எம்ஆர்எஃப்ன்றதை தெளிவால செஞ்சு வச்சுருக்காங்க. சிவம் டூபே வந்த பந்தே 6 அடிச்சிருக்காரு. அடி காட்டடி. சிவம் டூபே அடி பந்த பயங்கரமாக அடிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. ஹிட் ஆஃப் தி பால் தூக்கி 6 லைனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பால். Okay, miss ball, no problem. Okay. தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பால் மிஸ் பண்ணுவேன்னா தூக்கி அடிப்பேன். 6 லைன் காமிச்சிருக்காரு பாலை. ஓகே, 4 ஓவருக்கு ஒரு விக்கெட் இழந்து 67 ரன்னு. யார், ஆயுஷ் மாத்திரே தான் ஸ்ட்ரைக்கில். ஸ்ட்ரைட் பால். ஜஸ்பிரீத் பும்ரா தூக்கி அடிச்சிருக்காரு. பந்து 6 தான். ஆயுஷ் மாத்திரே ஓரளவு சூப்பராக தாங்க ஆடுறாருன்னு சொல்லிடணும். ஓரளவு இல்லை, பிரமாதமாக ஆடுறாரு. போன மேட்ச் சஃபில் தமிழ் கேமிங்லனா 92 ரன் எடுத்தாருன்னு தான் சொல்லணும். மறுபடியும் ஒரு 6 பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் எத்தனை மீட்டருன்றதையும் பார்ப்போமே. ஓகே, 80 மீட்டர் 6. மறுபடியும் அடிச்சிருக்காருங்க பந்த 6 லைனுக்கு. எப்படி பால் போடணும், அங்கே ஃபீல்டரை நிறுத்தணும், அப்படி பால் அடிக்கிற மாதிரி போடு, என்ன போடுற அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. என்னன்றதான் காமிக்கல. ஏன்னா இது கேமு, ரியலாக பின்ன. ஏன் சுப்மன் கில்லே ஒரு தடவை சண்டை போட்டப்போ கேட்டிருப்பாங்களே கமெண்ட்ரி ஆளுங்க, அந்த மாதிரி தான் அது. ஓகே, ஒரு மிஸ் பால், நோ ப்ராப்ளம். 4 பந்துக்கு 18 ரன்னா சிவம் டூபே. வேற மாதிரி.
ஓகே, ஒரு ஜஸ்ட் மிஸ் பால் தான். கரண்ட் ரன் ரேட், அவுட் ஸ்விங். ஆஹா, மிஸ்ஸுங்க பால். ஆனால் ஃபீல்டரே பிடிக்காத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அவுட் ஸ்விங்குதே. ஆஹா, இதுவும் ஒரு மிஸ். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். யார்? சிவம் டூபே தானே? ஆமாம் ஆமாம், சிவம் டூபே தான். ஓகே, என்ன நடக்க போகுது? ஓ, இது ஒரு மிஸ் பால். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் பால். சிவம் டூபேக்காகவே வந்திருக்கு போல. தூக்கி அடிச்சிருக்காரு பந்து ஸ்ட்ரைட்டாக 6 லைனுக்கு. ஓகே, ரோஹித் சர்மா தள்ளி அங்கிட்டு நில்லுங்க இங்கிட்டு நில்லுங்க. 86 பந்துக்கு. ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் பால் மறுபடியும். இப்போ தானே ஸ்ட்ரைட் பாலை தூக்கி அடிச்சார் சிவம் டூபே. அடுத்து அவர் விட்டுருவாருன்னு தெரிஞ்சதையும் போட்டிருக்கேன்னு சொல்லுவாரோ. ஆனால் விட்டுட்டார் தான். ஓகே, இதை தூக்கி அடிச்சிருக்காரு 6க்கு. ஸ்டாட்டிஸ்டிக் டைம் அவுட் இதில் இருக்கு. ஓகே, இப்போ டைம் அவுட்டு நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போதாங்க வருது. ஆர்சிபிஎலுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கி அடிச்சிருக்காரு ஆயுஷ் மாத்ரே. ஸ்ட்ரைட்டில் ஒரு 6. ஆயுஷ் மாத்ரே தூக்கி அடிச்சிருக்காரு பந்தை வேற மாதிரி. மிஸ் பால். ஸ்டம்பில் அடிச்சிருக்காருங்க. என்னதான் பேர் அவுட்டு கொடுத்துருக்காரு. ரிவ்யூ எடுப்பாங்களா இல்லையா? ரிவ்யூ எடுக்காம தான் போயிருக்காங்க. ரிவ்யூ உள்ள போலையே. ஓகே, எம்எஸ் டோனி ஆன் ஸ்ட்ரைக்கில் இறங்கியிருக்காரு. வேற மாதிரி எம்எஸ் டோனி களத்தில் இறங்கியிருக்காரு. ஓகே, டாப் ஸ்பின். ஃபஸ்ட்டு பால் என்ன நடக்குது? ஓகே, மிஸ் ஆகிருக்கு. அவுட்டு கொடுத்துருக்காங்களா? அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. என்ன இது? ரிவ்யூ கேட்பாங்களா? இல்லைங்க, எம்எஸ் டோனியை வெளியேற்றிட்டாங்க. கேமில் ரிவ்யூ வச்சுருக்கலாமே. என்ன இருங்க, ரீப்ளே பார்ப்போம். மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் வச்சதுக்கப்புறம் தான் அடிச்சிருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் நாட் ஃபேருன்னு தான் சொல்லி ஆவேனா. ஓகே, டெவால் பிரவிஸ் நெக்ஸ்ட்டு. ஓகே, டெவால் பிரவிஸ் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். கூகுளி தூக்கி அடிச்சிருக்காரு. எங்கள் டீமில் இருக்க தலையவா விக்கெட் எடுப்பேன் டெவால் பிரவிஸ். வேற மாதிரிங்க டெவால் பிரவிஸ். இவர் அடிக்கிற அடினா சிஎஸ்கே ஒரிஜினல் மேட்ச்சில் அந்த மாதிரி தான் அடிப்பார். கேம்லேயும் அதே மாதிரி தான் அடிப்பார். தூக்கி மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் 6. ஓகே, 169 தான் டார்கெட். ஓகே, கிட்ட நெருங்கிட்டோம். ஓகே, இப்போ தாங்க 4 பார்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு 4. ஆனால் 6 பறக்கும். வேற மாதிரி. எப்படியோ 119 ரன் டார்கெட். மறுபடியும் ஜஸ்பிரீத் பும்ரா பவுல். ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 3.92. என்னதோ ஆர்கியூ நம்ம போட்டிருந்தாங்க. இன்ஸ்விங் மீன்ஸ் நம்மக்கிட்ட தானே வரும். இல்லை, வரல. ஓகே, இது என்ன பால்? ஸ்ட்ரைட்டு. அப்போ ஸ்ட்ரைட்லேயே போயிடுவோம். யார் சிவம் டூபே அடிப்பாரான்றதை பார்ப்போம். அடிக்காமல் விட்டுட்டாரு சிவம் டூபே. ஓகே, இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் பால் சிவம் டூபேக்காகவே. இதையும் விட்டுட்டாரு. என்ன ஆச்சு? ஸ்டெம்பில் அடிக்கிறதுக்கு பதிலாக விட்டுட்டாரு போல. இன்ஸ்விங்கா தூக்கி அடிச்சிருக்காரு. 6. 81 மீட்டர் 6. வேற மாதிரி. இப்போ வேற மாதிரி இருக்குல்ல.
தூக்கி மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டிங் எப்படி வேணாலும் செலுத்திக்கோங்க, 6 தான். இன்னும் ஜடேஜா இறங்கலல்ல. சிவம் டூபே 50 போடுவாரான்றதையும் பார்ப்போம் பொறுத்து இருந்து. ஓகே, ஒரு மிஸ் பால். ஓகே, போட வந்திருக்காரு. என்ன பால் இது? அடி அவுட்டு. கேஆர் டெவால் பிரவிஷ் அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர். இன்னும் அம்பையர் நீ அவுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க. டோனிக்கும் அப்படி தான் அவுட்டு கொடுத்தாரு. ஆயுஷ் மத்ரிக்கும் அதே மாதிரி தான், இவர் டெவால் பிரவிஷ்க்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்கங்க. நாட் ஃபேர் அவுட். இவர் கூட ஃபேர் அவுட்டுன்னு வச்சுப்போம். ஓகே, ஜடேஜா இறங்குறாரு. இவருக்கு கூட ஃபேர் அவுட்டு தான் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் டோனிக்குனா அவுட்டு கொடுத்தது தான் ரொம்பவே தப்புன்னு தான் சொல்லியாவேன். ஏன்னா வச்சதுக்கப்புறம் அவுட்டு கொடுத்தாரு பாருங்க. அங்கே இருக்கார் அம்பையரு. இந்த இவருக்கு இப்போ அவுட்டு கொடுத்துருவாரு அம்பையரு. அவுட்டா இல்லை. இப்போ ஏன் அம்பையர் வந்திருக்க? ஆன்லைன் அம்பையர். நோ ப்ராப்ளம். ஆஹா, சரியான மிஸ் ஜட்டு கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. சரியான மிஸ். நோ ப்ராப்ளம். ஜடேஜானா சும்மாவா பின்ன? அச்சா, இப்போ ஸ்ட்ரைக் அவுட்டு பந்து வெளியே போகுன்றது தான் உண்மைதான். அந்த புச்சா வந்து ஸ்ட்ரைட்டாக 6க்கு. ஜடேஜா வேறு லெவலில் தான் ஆடுறாரு. இன்னும் 33 ரன்ஸ் தாங்க தேவையே. தூக்கி மறுபடியும் ஒரு ஷாட்டு 6. வேற மாதிரியான ஆட்டம் ஜடேஜா கிட்ட இருந்து. ஒரு மிஸ் பால். இப்போ அவுட்டு கொடுத்துருவாருங்க அம்பையர். அவுட்டு கொடுப்பாரு. ஆமாம், சொல்லலை. நம்மளே கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா அம்பையரை பற்றி யாருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் சட்டுன்னு விக்கெட் விழுகுது. ஓகே, நெக்ஸ்ட் இறங்குறது அன்சுல் கம்போஜ். ஓகே, மேட்சை முடிக்கணுங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு அதாவது பண்ணியாவது மேட்சை முடிச்சு வைக்கணும். பொறுமையாக ஆடியாவது. அவுட்டு தான். ஓகே, அன்சுல் கம்போஜ் வந்த பாலே அவுட்டுங்க. மேலே பொறுமையாக தான் ஆடணும். ஓகே, ஜஸ்ட்டு வெறும் 3 விக்கெட்டு தான் இருக்குங்க. சங்கர், விஜய் சங்கரா? தூக்கி அடிச்சிருக்காரு பந்து 6 லைனுக்கு. யார்? சிவம் டூபே அவுட்டா? சிவம் டூபே அவுட்டுங்க. நான் அதை கவனிக்கவே இல்லை. டாஸ் பால் ஸ்ட்ரைட்டாக 6க்கு. அடுத்து விக்கெட் பயங்கரமாக விழுந்துச்சு. வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஓகே, மேட்சை ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இப்போ வந்துருச்சா? மறுபடியும் தூக்கி விஜய் சங்கர் அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, ஹார்திக் பாண்டியா. ஓகே, இன்னும் 2 பந்துகளில் மேட்சை முடிப்பாரான்றதை பார்ப்போம். இன்னும் இருக்கு பந்து. அவுட்டு தான். அவுட். நூர் அகமது பேட்டிங். நாட் அவுட். ஓகே, 161க்கு 7 போயிருக்கு. அன்சுல் கம்போஜ். எப்படியாவது இங்கே 2 பேராவது நின்று மேட்சை முடிச்சு கொடுக்கணுன்றது கேட்டுக்கப்படுது. பார்ப்போமே. ஓகே, பந்து ஸ்ட்ரைட்டாக 6 லைனுக்கு பறந்துருக்கு. முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, வேறு மாதிரி ஆர்சி பிரீமியர் லீகில் ஃபஸ்ட் டைம் வின் பண்ண போகிறோம். அவுட்டுங்க. என்னாச்சு? அவுட்டா இல்லையா? அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர். இன்னும் லாஸ்ட் ஒரு விக்கெட் தாங்க இருக்குது. கலீல் அகமது, ப்ளீஸ் முடிச்சு கொடுங்க மேட்சை. பின்னாடி போ. ஓகே, மேட்ச் எப்படியா ஜெயிக்கணுங்க. இதாங்க முக்கியம்.
லீவ் வந்து லீவ் ஆயிருக்கு. ப்ராப்ளம் 56 balls 3 runs நீட். நான் ஓடி எடுத்துடலாம். அவுட்டு. ஆஹா, லாஸ்ட் ஒரு விக்கெட்டுங்க. மேட்ச் பயங்கரமாக போகுது. இங்கே போச்சுங்க. இந்த மேட்ச் தோத்துட்டோம்னா முடிஞ்சு ஆர்சி ப்ரீமியர் லீகே க்ளோஸ் பண்ணியிருப்பேன் என் ஃபார்முக்கு வராமல். ஆஹா, சரியான மிஸ்ஸு. அம்பையர் ஸ்டாட்டிஸ்டிக் டைம் அவுட். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக் டைம் அவுட் முடிவுக்கு வருது. ஃபீல்டிங் செட் பண்ணுவாங்களோ இல்லைங்க. இங்கே லாஸ்ட் ஓவர் வரையும் போய் பார்த்துருக்கேன். லாஸ்ட்டு ரன்னு ஏதாவது அவுட் எடுப்பாங்களான்றது இப்போ தான் பார்க்குறேன். தூக்கி அடிச்சிருக்காருங்க மத்திஷா பத்திரனா. இந்த மேட்சை முடிச்சவங்க கொடுக்குறாரு. ஓகே, லாஸ்ட் விக்கெட் வரையும் ரொம்ப த்ரில்லாக கொண்டு போயிருக்காங்க மேட்சை. சிஎஸ்கே அணி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. சென்னை ஓன் பை 1 விக்கெட்டுங்க. ரொம்பவே டஃப் மேட்ச்சு. 173 ரன்னு 9 விக்கெட் இழப்பில். ஓகே, சிவம் டூபே தான் 42 ரன்னு ஃபஸ்ட்டு. அடுத்து பட்டேல் 37, மாத்ரா ஆயுஷ் மாத்ரே 36, விஜய் சங்கர் 18 ரன் நிலைமையில் அவுட்டு எல்லாரும். ஓகே, மேன் ஆஃப் தி மேட்ச் சிவம் டூபே. ஓகே, வேற மாதிரி. ஓகே, இந்த மேட்ச் இதோட முடிவு கிடைக்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய், see you from டார்க் ஜோன் தமிழ். பாய்.